நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 12 20 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீயே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றனர். அதற்கு இயேசு, என்னை பற்றி நான் சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளதல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உன் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் என்பது ஒரு விதமான மாயைக்குள்ளாக, இருளுக்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அருள் என்பது இழந்துவிட்ட ஒரு நிலையில் மக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்று, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார்கள், அவர்கள் வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஒளியை கொண்டிருப்பார்கள் என்று இந்த நாளிலே விவிலியம் நோக்கி சொல்கிறது. இருள், பயம் அல்லது வேறு விதமான வாழ்க்கைகள் நமக்குள்ளாக எப்பொழுதும் அழுத்தி கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் பல்வேறு இருள் நிறைந்த வாழ்க்கையவே இந்த உலகில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகிற்கு வந்தது, யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 9 சொல்லுகிறது, அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னது. அனைத்து மனிதர்களையும் ஒளிர்விப்பதற்காக, ஒளியால் நிரப்புவதற்காக, இருள், பாவங்கள், சாபங்கள் அத்தனையும் நீங்குவதற்காக அந்த கிறிஸ்துவாகிய ஒளி இந்த உலகிற்கு வந்தார். ஆனால் அந்த ஒளி நம்மை ஒளிர்விக்கிறதா? உண்மையாகவே இந்த கிறிஸ்துவின் ஒளியில் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்தொடர்பவர்கள் ஒளியில் நடப்பார்கள், அவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள், வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஒளியை அவர்களுக்கு கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உண்மையாகவே எனக்குள் இருக்கிறார் என்றால், என்னுள் செயல்படுகிறார் என்றால், கிறிஸ்துவின் ஒளி என்னுள் இருந்து இயக்குகிறது என்றால், அந்த இயக்குகின்ற தன்மை என்பது என்னுள் இருள் நிறைந்த தன்மையிலிருந்து வெளிப்பட்டு உண்மையாகவே ஒளி நிறைந்த ஒரு வாழ்வுக்கு என்னை இட்டு செல்ல வேண்டும், ஒளி நிறைந்த பாதைக்கு என்னை வழிநடத்த வேண்டும். அப்படி என்றால் என் வாழ்க்கை இயேசுவுக்குள் பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 46 சொல்லுகிறது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்தது என்பது, நாம் அவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருளில் இராதபடி ஒளியாக அந்த உலகிற்கு நான் வந்தேன் என்று சொல்லுகிறார் என்றால், அப்போ நம்மள்கிட்ட புதைந்து இருக்கிற அந்த இருள் நிறைந்த வாழ்க்கை, என்கிட்ட இருக்கிற கோபம், என்கிட்ட இருக்கிற வெறுப்பு, என்கிட்ட இருக்கிற ஆணவம், என்கிட்ட இருக்கிற வீணான தன்மைகள், என்கிட்ட இருக்கிற மன்னிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, அன்பு செய்ய முடியாத இருள் நிறைந்த அந்த தன்மைகள் எல்லாம் எனக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறவே, எனக்குள்ளாக புதைந்து கொண்டிருக்கிறவே, இதெல்லாம் இருக்கின்ற போது எப்படி நான் ஒளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் ஆண்டவரோடு நான் இணைந்திருக்கிறேன் என்று நம்மால் இணைந்து சொல்ல முடியாது. நான் வேணா ஆலயத்துக்கு வரலாம், ஆண்டவனை தேடலாம், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம், கடவுளுடைய பிரசன்னத்தை நானும் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம், அல்லது நானும் திருச்செபமாலை சொல்கிறேன், நானும் ஆண்டவருடைய திரு பந்தியிலே பங்கு கொள்கிறேன், திரு விருந்திலே பங்கு கொள்கிறேன்.
அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வெளிப்படையாக நாம் என்ன வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். அது என் வாழ்வில் ஒளிரவில்லை என்றால், அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுள் இருந்து செயல்படவில்லை என்றால், நான் சொல்லிக் கொள்வதும் நான் நம்புகின்ற வாழ்க்கையும் அது வீணாய் போய்விடும். கிறிஸ்துவின் ஒளி என்னுள் இல்லை என்றால் அந்த ஒளி நிறைந்த வாழ்வில் தான் உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 20 சொல்கிறது, தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றார்கள் என்று மிக தெளிவாக சொல்கிறது. தங்கள் தீ செயல்கள் வெளியாகிவிடும் என அவர்கள் அஞ்சி அவர்கள் அந்த ஒளியிடம், அந்த ஒளியாகிய கிறிஸ்துவிடம் நெருங்கி வருவதில்லை என்றும் கூட சொல்கிறது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியாகி அந்த கிறிஸ்துவை வெறுக்கிறார்கள். அந்த தீச்செயல் செய்கிறவர்கள் தங்களுடைய தீமைகள் வெளியாகிவிடும் என்று பயந்து அஞ்சி அவர்கள் அந்த ஒளியிடம் நெருங்கி வருவதில்லை என்று சொல்லப்படுகிறது. நாமும் பல நேரத்தில் அப்படித்தான் இருக்கிறோம். நன்மையை செய்யணும் அப்படின்னா கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். நன்மையான காரியங்களை இந்த உலகிற்கு என்னோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நான் செய்கிறேன் என்றால் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்று அர்த்தம். பல நேரத்தில் நான் இருக்கிறது இல்லையே. அந்த ஆண்டவரோடு இணைந்து இருப்பது என்பது எனக்குள் நடக்காத ஒரு காரியமாக மாறி போய் விடுகிறது. ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்ற ஒரு தன்மை என்பது என்னுள் ஒரு பயணப்படாத ஒரு வாழ்க்கையாக போய்விடுகிறது. அப்படி இருக்கின்ற போது என்னால் அந்த கிறிஸ்துவின் ஒளி பெற்ற பிள்ளையாக எப்படி இருக்க முடியும்? நம்ம எல்லாரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு பெறுகிற போது குருவானவர் நம்மிடம் ஒரு மெழுகுதிரியை கொடுத்து கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள், இது அணையாது காக்கும் பொருட்டு கவனமாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் அதை பார்த்துக்கிறோம்? அந்த நேரத்திலே அணைஞ்சு போற மெழுகுதிரிகளும் உண்டு. இறுதி வரை, என் வாழ்வில் இறுதி வரை, என் சாவு வரை, என் ஆண்டவருக்கு என் ஆன்மாவை ஒப்புக் கொடுக்கிற வரை அந்த ஒளியானது, கிறிஸ்துவின் ஒளியானது என்னில் ஒளிர வேண்டும் என்பதற்காக என்னுடைய திருமுழுக்கிலே அத்தகைய ஒரு மெழுகுதிரியானது கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஒளியில் வாழ வேண்டும் என்பதற்காக. எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் ஒளியில் நான் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வளர்ந்து கொண்டிருக்கிறேன், உண்மையிலும் அன்பிலும் இரக்கத்திலும் சமாதானத்திலும் ஒன்றுபட்டு வாழ்கின்ற ஒரு நிலையிலும், என் குடும்பத்திலும் என் சமூகத்திலும் என் திருச்சபையிலும் என் பகுதியிலும் ஆண்டவருக்குள்ளாக வாழ்கின்ற ஒரு பிள்ளையாக, ஆண்டவருக்குள் என்றும் நிலைத்திருக்கிற ஒரு மகளாக நான் எப்படி வாழ ஆசைப்படுகிறேன்? இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 9 இவ்வாறு சொல்கிறது, அன்புக்குரியவர்களே, ஒளியில் நீங்கள் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுமே இருளில் தான் வாழ்கிறார்கள் என்று மிக ஆணித்தரமாக சொல்கிறது. நாங்க ஒளியில தான் வாழ்றோம், நாங்க ஆண்டவரோட தான் வாழ்றோம், நாங்க ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறோம், ஆண்டவரைத்தான் நாங்க பின்பற்றோம் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சொல்லிக்கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் இருளில் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அன்னையை தேடுறோம், ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவருடைய அருள் வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் நம் சகோதர சகோதரிகளை தேடுவதில்லையே. என் உடன் பிறந்த மனிதர்களை நான் தேடுவதில்லையே. என் அருகில் இருக்கின்ற அண்டை வீட்டாரை நான் நேசிப்பதில்லையே. அப்படி இருக்கின்ற போது எனக்குள் கிறிஸ்துவின் ஒளி இருக்கிறது என்று எப்படி என்னால் சொல்ல முடியும்? அல்லது ஆண்டவர் இயேசுவை நான் பின்பற்றுகிறேன், என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று எப்படி என் வாழ்க்கையில் அதை மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக என்னால் அறிக்கையிட முடியும்? ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார் என்ற நற்செய்தியில், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர்கள் இருளில் ஒருபோதும் நடக்க மாட்டார்கள், வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஒளியை கொண்டிருப்பார்கள். அவர்கள் மட்டும் வாழ்வு பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள், அருகில் இருப்பவர்களையும் அண்டை வீட்டாரையும் தன்னை இணைத்துக் கொண்டவர்களையும் சேர்ந்தவர்களையும் வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு ஒளியை கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாமளே இருள் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கிற போது நாம் இன்னொருவருக்கு எப்படி ஒளி காட்ட முடியும்? ஆண்டவர் அத்தனை சொல்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 39 சொல்கிறாரே, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட முடியுமா? அப்படி அவர்கள் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுந்து விட மாட்டார்களா? ஆண்டவர் கேட்கிறார். நம்ம பார்வையே சரியில்லை, நாம எப்படி இன்னொருக்கு பார்வை காட்ட முடியும்? நானே இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி சமாதானத்தை பேச முடியும்? நானே அன்பில் இல்லாமல் இருக்கிறேன், நானே மன்னிப்பில் இல்லாமல் இருக்கிறேன், நானே உண்மையில் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாமல் இருக்கிறேன், நான் எப்படி உண்மையை பற்றி எடுத்து சொல்ல முடியும் என்று வாசித்தோமே முதல் வாசகம். இன்று முதல் வாசகம் மிக அருமையாக சொல்லியது. சூசானா என்ற ஒரு பெண் ஒரு நியாயாதிபதியாக இருந்தாள்.
ஒரு உண்மையை கடைபிடிப்பவளாக இருந்தால், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கின்ற ஒரு பெண்ணாக இருந்தால், ஆனால் அந்த பெண்ணை வசப்படுத்தி தன் இச்சைக்கு உட்படுத்த வேண்டும் என்று 2 முதியவர்கள் நினைத்த போது அந்த இச்சைக்கு ஒருபோதும் அடிபணியாது, எந்த துன்பம் வந்தாலும் என் ஆண்டவர் என்னை காத்துக்கொள்வார் என்று தைரியமாக நின்றாளே அந்த சூசன்னா. இன்னும் முதல் வாசகத்தில் வாசித்தோமே, அப்பொழுது தானியேல் வந்து அவர்களை காப்பாற்றவில்லையா? தானியேலுக்குள்ளாக கிறிஸ்து இருந்தார். கிறிஸ்துவின் ஒளி தானியேலுக்குள்ளாக இருந்தது. சூசானாவிற்குள் தானியேலின் ஒளி இருந்தது. ஆண்டவர் இயேசுவினுடைய ஒளி அவர் பெற்றிருந்த ஒரு மகளாக இருந்தார். அதனால் தான் அந்த பாவத்திலிருந்து விலக்கி ஓடுகின்ற ஒரு மகளாக அப்படிப்பட்ட ஒரு சூசானா இன்று நமக்கு காட்சி கொடுத்தார். பிறர் பெயரை கெடுப்பதற்கு, நட்பெயரை கெடுப்பதற்கு, பிறரை அபாண்டமாக பழி சுமத்துவதற்கு, பிறரை குற்றப்படுத்துவதற்கு இந்த 2 முதியவர்கள் அங்கு காத்து கொண்டிருந்தார்களே, அவர்களுக்குள் கிறிஸ்துவின் ஒளி இருந்ததா? இல்லையே. அப்ப நமது வாழ்விலும் கூட அப்படித்தானே பல நேரங்களில் நம் குடும்பங்களில் இருக்கிறோம். பிறரை குற்றப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம், பிறரை அபாண்டமாக பழி சுமத்துகிறோம், பிறரை வேண்டுமென்றே அவருடைய நற்பெயரை கெடுக்க நாம் முயற்சி செய்கிறோம். அப்படி இருக்கின்ற போது எனக்குள்ளும் கிறிஸ்துவின் ஒளி இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டு கடவுளை நானும் நம்புகிறேன் என்று பாசாங்கு காட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் நான் உண்மையாக கிறிஸ்துவின் ஒளி பெற்ற பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழவில்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுக்குள் இருக்கிறோம் என்றால் அந்த கிறிஸ்துவின் ஒளிக்குள்ளாக நானும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னையே நான் பெருமைப்படுத்தி சொல்லுகிறேன் என்றால் அந்த கிறிஸ்துவின் ஒளி என்னை ஒவ்வொரு நாளும் இயக்கி கொண்டிருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 16 இவ்வாறு சொல்கிறது, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. எனக்குள் இருக்கின்ற அந்த ஒளியானது, எனக்குள் இருக்கின்ற அந்த கிறிஸ்துவானது மனிதர்கள் மின் ஒளிர வேண்டும் என்று இவ்வாறு சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கின்ற போதுதான் உங்கள் விண்ணக தந்தை நீங்கள் செய்கின்ற நற்செயல்களை கண்டு விண்ணக தந்தை உங்களை போற்றி புகழ்வார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தந்தையாம் கடவுள் என்னை நினைத்து பெருமைப்படுகிற அளவுக்கு இந்த உலகில் கிறிஸ்துவின் ஒளியில் நான் வாழ ஆசைப்படுகிற போது கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதமும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நிரம்ப கிடைக்கும். அதற்காக ஜெபிப்போம். அன்னை மரியே, ஒளி பெற்ற தாயே, உமது ஒளியில் இருந்து என்னையும் ஒளிவித்தருளும். உம் மகன் எங்களை பார்த்து சொன்னதை போல உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று சொன்னதை போல எங்கள் வாழ்விலும் இருள் நிறைந்த வாழ்க்கை நீங்கி உண்மையான அன்பிலும் பாசத்திலும் இரக்கத்திலும் மன்னிப்பிலும் மனித நேயத்திலும் ஒளிர்கின்ற பிள்ளைகளாக எங்களையும் எங்கள் வாழ்வையும் உயர்த்தும் தாயே என்று அன்னை மரியின் பாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணம் செய்வோம். அன்னை மரியாள் தாமே அந்த கிறிஸ்துவுக்குள் ஒளிர்கின்ற பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் ஒளியில் வாழ்கின்ற பிள்ளைகளாக நம்மையும் உயர்த்த வேண்டுமாய் இப்பலிகளை ஜெபிப்போம், அருள் வேண்டுவோம். ஆமென்.